வணக்கம் நண்பர்களே. 60 வயதிற்கு பிறகு நம்ம உடல்ல பல மாற்றங்கள் இயற்கையாகவே ஏற்படுகின்றன. தசை வலிமை குறைவது, எலும்புகள் பலவீனமாவது, கண் பார்வை மங்குவது, இரத்த அழுத்தம், சர்க்கரை, செரிமான கோளாறுகள் போன்றவை அதிகமாகவே காணப்படலாம். ஆனா உணவுகள்ல சில சத்தான காய்கறிகளை தொடர்ந்து சேர்க்கிறது மூலம் வயதான காலத்திலும் நல்ல ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு முடியும். இன்னைக்கு வீடியோல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வாரத்துல பல நாட்கள் உணவுல எடுத்துக்கூடிய ஒரு 4 முக்கிய காய்கறிகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா அறிவியல் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 4 காய்கறிகளை எந்த நேரத்துல எவ்வளவு அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இந்த காய்கறிகளை எடுத்துக்கிறணும், யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வயது அதிகரிக்கும் போது உடல்ல என்ன நடக்கிறது? 60 வயதிற்கு பிறகு தசை நிறை மெதுவாக குறையலாம். அதாவது மசில்ஸ் மாஸ் ரொம்பவுமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். எலும்பு அடர்த்தி குறையலாம், செரிமானம் மந்தமாகலாம், மலச்சிக்கல் அதிகரிக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி குறையலாம், கண் பார்வையில் வயது சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும், இதயம் மற்றும் இரத்த நாள ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். இதனால தான் விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த உணவுகள் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய காய்கறிகள் என்னென்னா முருங்கைக்கீரை மற்றும் முருங்கைக்காய் தான். இது ஏன் ரொம்பவுமே சிறந்தது? முருங்கைக்கீரையில் காணக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து. முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். எலும்புகள் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சத்துக்களை வழங்குறதுக்கு பயன்படுது, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் பயன்படுது, கண் ஆரோக்கியத்திற்கு இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பயனுள்ளதாக இருக்குது. உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. முருங்கைக்கீரையை எப்படி சாப்பிடலாம்னா கீரைக்கூட்டு, சாம்பார், சூப்பு, பொரியல் அப்படின்னு வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறைகள் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறைகள் என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான முருங்கைக்கீரைகளை சேகரித்து அதை நிழலில் காய வச்சு அதை நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கிறணும். அது இட்லி பொடி தயாரிப்பீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் பொடியாக தயாரித்து நீங்கள் தினமும் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை பவுடரை நீங்கள் போட்டு சாதத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லைன்னா காலையில் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் முருங்கை இலை பவுடரை நம்ம சுடுதண்ணியில் கலந்தும் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதுவும் எனக்கு தயாரிக்க என்னால் முடியாது அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைனில் முருங்கைக்கீரை பவுட்ரு அவைலபிளாக இருக்குது, வாங்கி பயன்படுத்துங்கள். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னென்னா அதுதாங்க பீட்ரூட். பீட்ரூட் பலருக்கும் பிடித்த ஒரு காய்கறி. இதில் போலேட், பொட்டாசியம், ஃபைபர், நேச்சுரல் நைட்ரேட் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதனால என்ன நன்மைகள் நம்ம உடலுக்கு ஏற்படுதுன்னா, இயற்கையான நைட்ரேட்டுகள் உடல்ல நைட்ரிக் ஆக்சைடாக உருவாகிறதுக்கு இது உதவியா இருக்குது. இது இரத்த நாளங்கள் தளர்வதற்கும் இயல்பான இரத்த ஓட்டத்திற்கும் ஆதரவா இருக்குது. மேலும் நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவியா இருக்குது. போலேட் செல்கள் உருவாகிறதுக்கு உதவியா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. எப்படி இதை சாப்பிடலாம்னா வேக வைத்து சாப்பிடலாம், சாலடா எடுத்துக்கலாம், பொரியல் செஞ்சும் எடுத்துக்கலாம், அளவா ஜூஸாவும் நம்ம குடிச்சுக்கலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சிறுநீரக கற்கள் வரலாறு இருக்கிறவங்க நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸையோ அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் பயன்படுத்துறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா கேரட் தாங்க. கேரட் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஆரோக்கியமான காய்கறி. கேரட்னாவே நிறைய சத்துக்கள் இருக்குது. இது கண்ணுக்கு பயன்படுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். கேரட்டில் பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, ஃபைபர், பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது. இதனால் என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா கண் ஆரோக்கியத்திற்கு இது பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ஆதரிக்கிறது, வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை கேரட்டுக்கு இருக்குது.
ஸோ யாரெல்லாம் ரொம்ப சில குழந்தைகள்லாம் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கேரட்டை வந்து அடிக்கடி உணவுலையோ இல்லை பச்சையாவோ சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இது தோல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை வழங்கக்கூடியது. ஸோ நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரு கேரட்டை சாப்பிட்டுட்டு வந்தாலோ இல்லை கேரட் ஜூஸ் தினமும் நீங்கள் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தாலோ உங்களுடைய தோல் சருமம் நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும், பளபளன்னு இருக்கும், முகம் வந்து நல்ல ஒரு கிளியரான ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு செரிமானமும் உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் கேரட்டை எப்படி சாப்பிடலாம்? பச்சையாகவும் சாப்பிடலாம், சாலட் மாதிரி சாப்பிடலாம், இல்லை தினமும் நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம் குடிக்கலாம், பொரியல், சாம்பார் இந்த மாதிரியான வகைகளில் நம்ம கேரட்டை வந்து பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா ப்ரக்கோலி தாங்க. ப்ரக்கோலி உலகிலேயே மிகவும் சத்தான காய்கறிகளில் ஒன்றாக கருதப்படுது. ஸோ ப்ரக்கோலியில் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், ஃபைபர் இது எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரக்கோலி சாப்பிட்றதுனால உடலில் என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அது பயன்படுது. உடலில் இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கு ப்ரக்கோலி பயன்படுது. குடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நார்ச்சத்துக்களை வழங்குறதுக்கு ப்ரக்கோலி வந்து பயன்படுது. ஸோ அதே மாதிரி பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ப்ரக்கோலியில் இருக்குது. இது நம்ம எப்படி சாப்பிட்லாம்னா ஒன்று ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை சூப் மாதிரி எடுத்துக்கலாம், சாலடாக எடுத்துக்கலாம், காய்கறி கலவைகளை சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம், பொரியலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரக்கோலி ரொம்ப ரொம்ப சத்தான காய்கறி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரக்கோலியை வந்து தவிர்க்கிறார்கள். ஏன்னா அது வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை தவிர்க்கிறார்கள். ஆனால் இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த 4 காய்கறிகளை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம காலை உணவுடன் கீரை வகைகள், மதிய உணவுகளுடன் சமைத்த காய்கறிகள், இரவில் லேசான சூப்பு இல்லைன்னா ஆவியில் வேக வைத்த காய்கறிகள், இப்படி இந்த வடிவில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த காய்கறிகளை எடுக்கும் பொழுது அப்படின்னா ரத்தம் மெல்லிதாக்கும் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் வந்து விட்டமின் கே அதிகமாக உள்ள கீரைகள் மற்றும் ப்ரக்கோலி போன்றவை உணவில் வந்து சேர்த்துக்கிறது வந்து கூடாது. அதனால் அவர்கள் வந்து அவங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து சிறுநீரக நோயாளிகள் வந்து சில உணவு கட்டுப்பாடு தேவை. அவங்களும் அவங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருமே வந்து இந்த 4 காய்கறிகளை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனத்தோடைய அடையாளம் கிடையவே கிடையாது. சரியான உணவு, ஒழுக்கமான உடற்பயிற்சி, போதுமான தூக்கம் இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 80, 90, 100 வயதுலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். ஒரு ஆரோக்கியமான முதுமை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தினமும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் சுடுதண்ணி குடிச்சிட்டு 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்து ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சேரில் உட்காந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ், அடுத்து வந்து குதிகால்களை தூக்கி செய்யக்கூடிய எக்ஸசைஸ், இதெல்லாம் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். 60 வயதிற்கு மேலே செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள். ஸோ இவங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இந்த வீடியோட எண்ட்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஸோ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். 60 வயசாயிடுச்சு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு ஓய்வு மட்டும் எடுக்காதீர்கள். உடலை இயக்குனாதான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. அடுத்து விட்டமின் டி உடலுக்கு ரொம்பவே தேவை. அது சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நம்ம காலையில் வந்து சூரிய ஒளியை பார்த்து நீங்கள் நடக்கலாம், யோகா, மூச்சு பயிற்சி ஏதாவது செய்யலாம். அடுத்து புரோட்டீன் நிறைந்த உணவுகள், கால்சியம் நிறைந்த உணவுகளை வந்து கண்டிப்பாக உணவில் வந்து எடுத்துக்கிறணும். இப்போ நாம சொன்ன இந்த 4 காய்கறிகளை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி வந்து 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிங்க. அதுக்கப்புறம் போதுமான தூக்கம், 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கி எந்திரிங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஹேபிட், ஆரோக்கியமான லைஃபுக்குள்ளே போகக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். ஸோ இதை நீங்கள் தினமும் ரொட்டீனாக செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய லைஃப் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும். நோய் நொடியின்றி 100 வயது வாழ்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.